தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, நம்ம முருங்கைக்கீரை சூப் வைக்க போகிறோம். இங்கே பாருங்களேன், முருங்கைக்கு காம்பு கீரையை எடுத்துட்டோம். கொஞ்சம் கீரை கிடச்சிச்சு, அந்த கீரையை நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த காம்பெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த காம்பெல்லாம் பாருங்கள், சின்ன சின்னதாக கொஞ்சம் ஒடிச்சு வச்சுருக்கோம். இதுதான் நம்ம சூப்பு செய்ய போகிறோம். இந்த காம்பு கூட கருவேப்பிலை சேர்த்து வச்சுருக்கோம். பாருங்கள், கொத்தா கருவேப்பிலை ஒடிச்சு வச்சுருக்கோம். இப்போ இது கூட என்ன செய்கிறோம், தக்காளி பாருங்கள், ஒரு சின்ன தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக இஞ்சி வச்சுருக்கோம். இந்த இஞ்சி எப்படி எடுத்துக்கிறோம்னா, இங்கே பாருங்கள், ஆப்பிள் காய் சீவுறதுல இந்த பாகத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம். பார்த்தீங்களா, இந்த சீவி இருக்கும் பாருங்கள். இந்த பாகத்தில் அர்ஜென்ட்டுக்கு இஞ்சி தேவைப்படுறது கொஞ்சம் தான் நமக்கு வேணும். அப்படின்னா மிக்சியில் போட்டு அடிக்க முடியாது. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இதில் திருவிக்கலாம். இதில் வச்சு திருவிக்கலாம், சேஃப்டியாக திருவி வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். அடுத்து இதுக்குள்ளே தேவையான பொருள்கள் பாருங்களேன். தேவையான பொருள்கள் பாருங்களேன். பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் வச்சுருக்கோம். மிளகு தூள் 1/4 ஸ்பூன் வச்சுருக்கோம். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுதான் நம்ம சூப்பு செய்ய போகிறோம் இன்றைக்கி. இதை வச்சு நம்ம இந்த முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை தண்டு இருக்குது பாருங்கள், முருங்கைக்கீரை தண்டு, அந்த தண்டை தான் நம்ம அந்த காம்பு நம்ம தூக்கி போடுவோம். அந்த காம்பை தூக்கி போடாதீங்க. இந்த காம்பை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த காம்பை தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிடுவோமே. இப்போ ஒரு பாத்திரம் கழுவி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு என்ன செய்யறோம், இந்த தண்டெல்லாம் இதில் அள்ளி இது மாதிரி இந்த பாத்திரத்தில் இப்படி வச்சுக்கிடுவோம். பாக்கி இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிடலாம். இந்த தக்காளி, இந்த வெங்காயம், இந்த இஞ்சி எல்லாமே இதில் சேர்த்துக்க, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் இருக்குது பார்த்திங்களா, இந்த பவுடர் எல்லா பவுடரும் இப்போ சேர்த்துக்கலாம். இதை நம்ம தனித்தனியாக உங்கள்கிட்ட போட்டு காமிக்க முடியாது. இப்போ எல்லா பவுடரும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம செய்யலாம். இது இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், தண்ணி பாருங்கள், ஒரு இந்த கப்பில் 600 கிராம் நமக்கு தேவையான அளவு 600 கிராம் வச்சோம்னா, 600 மில்லி வச்சோம்னா 600 மில்லி வச்சோம்னா ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும். வெந்து வற்றி வரும்போது ஒரு 3-4 பேர் கண்டிப்பாக ஒரு 4 பேர், நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருப்போம். குழந்தைங்க நமக்கு ஒரு 4 பேர் இருப்போம். அதுவும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 600 மில்லிக்கு தண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கூட 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறலாம். இது வெந்து வரும்போது அந்த 600 மில்லி தண்ணிக்கு கிடச்சிரும். இப்போ தேவையான அளவில் சேர்த்துட்டோம். இதுக்கு என்ன பொருள் சேர்த்துருக்குமோ எல்லாத்தையுமே இதை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஸ்டவ்வை பற்ற வச்சு விடுவோமே. தூக்கி வச்சுட்டோம், ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். பாருங்கள், இதை நல்லா இப்படி எல்லாத்தையுமே உள்ளே அழுத்தி விட்டுறணும். அப்போ தான் இது வேகும். இந்த சாறு கிடச்சா போதும். இதில் உள்ள சாறு கிடச்சா போதும். கருவேப்பிலை ரொம்ப நல்லது, முருங்கைக்காய் தண்டு நல்லது. பாக்கி உள்ள பொருளெல்லாம் உண்மையாக முக்கியமாக உள்ள பொருளெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடும், வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வருது பாருங்கள். நல்லா கொதித்து இந்த சாயமெல்லாம் உள்ள சத்தெல்லாம் இறங்கணும். பாருங்கள், வாசமாக இருக்குது. கொதிக்கும் போதே வேகும்போதே நல்லா வாசமாக இருக்குது. பாருங்கள், கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் மூடி வைப்போன்னு கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், கொதித்து இதில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்குது பாருங்களேன். இறங்கிருச்சு பாருங்கள். அருமையான சூப்பு பாருங்கள். தக்காளியெல்லாம் நல்லா அப்படி நல்லா நம்ம அழுத்தி விட்டோம்னா சாரெல்லாம் இன்னும் இறங்கும். பாருங்கள், அருமையான சூப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலரு நம்ம கடையில் போய் சூப் வாங்கி சாப்பிட்டோம், முருங்கைக்கீரை சூப்பு. இது மாதிரி வீட்டில் கொஞ்சம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். பிள்ளைங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஆளுக்கு ஒரு டம்ளர் இந்த சூப்பு கொடுக்கலாம். இதை இல்லாமல் குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். 6 மாதத்த குழந்தைங்க வரைக்கும்
இதை ஊட்டி விடலாம். இந்த சாறை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை தண்டில் அவ்வளோ பவர் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சாலும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இது வந்து திறந்து எப்போதுமே எந்த பொருளையும் திறந்து வச்சு வேக விடக்கூடாது, மூடி வச்சு தான் வேக விடணும். அப்போ தான் அந்த சத்துக்கள் வந்து உள்ளே அடங்கியிருக்கும். அது திறந்து வச்சிட்டோம்னா குழம்போ சாதமோ பொரியலோ எது பண்ணாலும் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு செஞ்சோம்னா அதில் உள்ள சத்துக்கள் அது உள்ளே இருக்கும். அதை திறந்து வச்சிட்டோம்னா ஆவியாக எல்லாம் வெளியில் போயிடும் சத்துக்கள்லாம். அதனால் எந்த பொருளுமே மூடி தான் வச்சு நம்ம செய்யணும். திறந்து வச்சு செய்ய நிறையா மக்கள் வந்து திறந்து வச்சு செய்யுதுங்க. ஒரு கீரை பொரியல் பண்ணால் கூட அதை கீரை என்ன செய்யணும், கொஞ்சம் மூடி வச்சு அந்த கீரை வேக விட்டு அதுக்கப்புறம் அதை கிண்டி பொரியல் பண்ணி அதை இறக்கணும். அது மாதிரிக்கு வந்து எந்த பொருளுமே மூடி செய்கிறதுல இருந்து அதுக்கு சத்து கொஞ்சம் அதிகம்தான். அது அப்படியே திறந்து வச்சு அது பாட்டுக்கு வேக விட்டு அதுவா செஞ்சு இறக்குறதுல வந்து ஒரு சொட்டு ஒரு நூலுக்கு குறைவு தான் சத்துக்களை வந்து ஆவியாக வெளில போயிடும். அதனால் கண்டிப்பாக வந்து எதையுமே மூடி வச்சு செய்யுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். இந்த தண்டு நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த தண்டு அருமையாக, அந்த தண்டு, இந்த சாறு, இந்த தக்காளியோட சாறு, அந்த வெங்காய சாறு, அந்த இஞ்சி பூண்டு சாறு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சாறை எடுத்து நம்ம வடிகட்டிக்கிடுவோமே. இந்த சாறை எடுத்து நம்ம பாருங்கள், பிள்ளைகளுக்கு அந்த சக்கையாக இருந்தால் குடிக்க பிடிக்காது. அதனால நம்ம என்ன செஞ்சிடணும், இப்படி வடிகட்டி தான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. பாருங்கள், அருமையான சூப்பு. இந்த சூப்பு கொதிக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். வெந்துட்டு இருக்கும்போதே வாசமாக இருக்குது. அவ்வளோ வாசம் நிறைஞ்சிருக்கு இந்த சூப்பில். அருமையான சூப்பு பாருங்கப்பா. ஸ்டவ்வை நிறுத்திடுவோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆற்றிக்கிடுவோமே. பாருங்கள், இந்த சூப்பு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். இந்த சூப்பு எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச சூப்பு இது. இது மாதிரிக்கு சூப்பு வச்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லோரும் இதை சாப்பிட்லாம். இந்த சூப்பு அருமையாக சாப்பிட்லாம். பாருங்கள், எவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச சூப்பு. இது மாதிரிக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த முருங்கை தண்டை வந்து தூர போடக்கூடாது. எப்பயுமே தூர போட்டோம்னா மனசு வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும். தூர போடக்கூடாது. இந்த மாதிரிக்கு செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. பாருங்கள், சூப்போட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி இந்த சூப்பில் நம்ம வந்து தட்டையெல்லாம் வறுத்து போட்டு சாப்பிட்டுக்கறலாம். அது சாப்பிட்டு கூட அந்த சூப்பை சாப்பிடலாம். இது அருமையான சூப்பு. இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.